வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. என்ன தம்பி ஆறுலே உன் தங்கச்சங்களுக்கு கை நிறைய வளையல் போட்டு விட்டுட்டியா? போட்டுட்டேன் பாட்டி. பாத்தீங்களா கையில கலர் கலரா வளையல். உள்ள இருக்கிறது மருமகனோ மருமகளோ எப்பவும் என் தங்கச்சிங்க கையில வாழையில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த சத்தம் என் மருமகனுக்கு மருமகளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது சரி, கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ வளையல் போட்டு விட்டுக்கிட்டே என்ன அதான் மாசம் மாசம் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிய. ஆமா பாட்டி, மாசம் மாசம் கொண்டு வருவன்ல. நீ தான் கொண்டு வந்து போடுன்னு நாங்க சொல்லிட்டோமையா, நீ போடுறத யாருங்க தடுக்க போறா? இங்க பாருங்க பாட்டி, எங்க பையன் வளையல் மட்டும் போடுவேன்னு சொல்லல, கூட சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரியுதுங்களா? என்னடி அம்மா சொல்றாரு உங்க மாப்பிள்ள? உள்ள இருக்கிறது மருமகனோ மருமகளனோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்ல. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? மருமகன் மருமகளும் பிறக்க போறாங்க. நான் ஆள் ரெடி பண்ணணும், சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்றாப்ல. ஐயோ சரோஜாக்கா, நான் அப்படி சொல்லல, நீ வேற. என்ன யாருலே தேதி சீக்கிரமா பார்க்க சொல்லிடுவோமா? லட்சுமி அக்கா சும்மா இருங்கண்ணா. சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதானே உண்மை. ஆளு வரப்போகுது, அதுக்கேற்ற சோடி வேணாமா? பாத்தீங்களா பாட்டி, எங்க எல்லாருக்கும் அப்படிதான் தெரிஞ்சிருக்கு. தம்பி சொன்னது அப்படிதான் தோணி இருக்கு. உங்களுக்கு அப்படி தோணலையா? தம்பி சொல்றதுக்கு முன்னாடி இவளுங்க 2 மாசமா இருக்கன்னு சொன்னப்பவே எனக்கு தோணிடுச்சு சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு. என்ன பண்றது, 4 கிழமையும் கூடி வரணும்ல, அதான் 2 நாள்ல எல்லா விசேஷத்தையும் ஒன்னாவே வச்சு போன இருக்கு. என்ன சொல்றீங்க அத்தை? இல்லையா, பிள்ளைங்க மாசமா இருக்கணும்னே தான் நானும் மாமாவும் இப்ப பேசி முடிவெடுத்தோம். பொண்ணு பாக்குற விசேஷம் வச்சு நிச்சயதார்த்த விசேஷம் வச்சுன்னு வச்சுக்கோங்களா. இவ்வளவுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும். இப்பவே மயக்கமா இருக்கு கிறக்கமா இருக்குன்றாளுங்க. அருள் கல்யாணத்தி வசந்த் கல்யாணத்தி நல்லபடியா நடத்தணும்ல, அதனால பொண்ணு பாக்குற விசேஷம் அப்படியே அது கூட சேர்த்து நிச்சயதார்த்தமும் வச்சிடலாம் மாமா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்படியா அத்தை? அதுவும் சரிதான் பாட்டி. ஆனா பொண்ணு பாக்குற விசேஷத்தை நீங்க விட்டுறக்கூடாது பாத்துக்கோங்க. எங்க மாப்பிள்ளைங்க ரெடியா உக்காந்துருப்பாங்க. பொண்ணு கொண்டாந்து காப்பியை கொடுத்து உங்களுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நிச்சயதார்த்தம் பண்ணணும் பாத்துக்கோங்க. ஒரே நாள்ல பண்ணாலும் இந்த 2 விசேஷமும் ஒரே நாள்ல நடக்கணும். அதெல்லாம் நடத்திடலாமா? 2 விசேஷம் நடக்கும். எங்க வீட்டு பொண்ணும் சரி உங்க வீட்டு பொண்ணும் சரி கொண்டாந்து மாப்பிள்ளைக்கு காப்பியை கொடுத்து பிடிச்சிருக்கா பொண்ணுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் பரிசம் போடுறது. என்னப்பா? போங்க பாட்டி. ஐயா ஐயா, எங்க அருளுக்கு வெக்கத்தை பாரு. ஏட்டி அன்பழகி, இதுக்கப்புறமும் வெள்ளாட்டு பிள்ளையா இருக்கக்கூடாதுடி. நல்லா சாப்பிடணும், உடம்ப நல்லா பார்த்துக்கணும். அண்ணன் வருவான் புருஷன் வருவான்னு இருக்கக்கூடாது. பசிக்கிறப்ப சோறு திங்கணும். சரி பாட்டி. இங்க பாரு மகா, உனக்கும் தான் சொல்றேன். புருஷன் டியூட்டிக்கு போயிருக்கான், வருவான். அண்ணங்காரன் டெய்லி வந்து நம்மள பாப்பான், இன்னைக்கு பார்க்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க கூடாது. பசிக்கிறப்ப சாப்பிடணும், அப்பதான் புள்ள ஆரோக்கியமா இருக்கும். சரிங்க பாட்டி, சாப்பிட்றோம். ஒரு வீட்டுல ஒரு மாசமா இருக்கிற புள்ள இருந்தாலே கையும் ஓடாது காலும் ஓடாது. அதை பார்த்து எடுத்து கவனிக்க தான் நேரம் கரெக்டா இருக்கும். இப்போ இந்த வீட்டுல 2 மாசமா இருக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க. கல்யாண வீடு வேற, கல்யாண வேலையும் பார்க்கணும், உங்களையும் பார்க்கணும். அதனால யாரையும் கஷ்டப்படுத்தாம உங்கள் வேலையை நீங்களே பாத்துக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், புரியுதா? சரிங்க பாட்டி. பிடிச்சதை சாப்பிடுங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறதுக்கு புருஷனா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் ரெடியா தான் இருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில ஆசை இருந்தாலும் கேட்கணும்னு கேட்டு எடுத்து சாப்பிட்டு நல்லா பாத்துக்கோங்கம்மா. ஓமாக்கா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோண்ணே. எல்லாரும் எங்களை பார்த்துப்பாங்க. நம்ம வீட்டில் நான் எப்படி இருந்தனோ நீங்கள் எல்லாரும் என்னை எப்படி கவனிச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கவனிச்சுக்கிறாங்க தெரியுமா? எங்கள் அன்பு குணத்துக்கு யாராக இருந்தாலும் நல்லா பார்த்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா எங்கள் அன்பு குணம் இல்லை அப்படி. ஒரு நினப்பு அறுத்துக்கிட்டு தான் இருந்தது. இந்த பிள்ளை இவ்வளோ வெகுலியாக கிடக்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து மனசுக்குள்ளே அறுத்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளையும் அதுக்கேற்ற மாதிரியும் மாமன் குடும்பமே அமைஞ்சதுனால தான் இந்த பிள்ளையும் எல்லா இடத்துலையும் அனுசரித்து போய்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படி சொல்லிட்டா? அன்பழகி குணத்துக்கு என்ன? அவள் தான் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறா. சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டிங்களா, எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னு அவள் தான் எங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. நாங்கள் யாரும் அவளை பார்த்துக்கிட்டு இல்லைன்னு நீ சொல்கிறிய? அதுக்கு உன் மாப்பிள்ளை மட்டும் தான் உறுத்தானவன். அவன் தான் அவன் பொண்டாட்டியை எப்படி பக்குவமாக பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கிறான், அருள் மாதிரி. இருந்தாலும் எங்கள் பொண்ணு இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டது தான் எங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு, பார்த்துக்குங்க. அன்பழகி, மகா, எல்லாரும் சொல்றதுதான் நானும் சொல்ல போறேன். நீங்க 2 பேரும் நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா உங்களை பாத்துக்கணும். அப்பதான் உள்ள இருக்கிற பிள்ளையும் எந்த குறையும் இல்லாம ஆரோக்கியமா இந்த வெளி உலகத்துக்கு வரும். சரிங்கப்பா. எல்லாம் ஒரே அட்வைஸா போறீங்க. இருங்க, நாங்க எங்க ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கோம். நாங்க 4 வார்த்தை பேச வேணாமா? ஆமா ஆமா, பெரிய மனுஷங்க பேசுங்க. யா புள்ள அன்பழகி, நாங்க வந்திருக்கோம்ல, எங்களை ஒரு வார்த்தை பார்த்து பேசிய புள்ள. லில்லி, நான் தான் உங்களை வான் கூட்டல, உங்களுக்கு காதல் இல்லையா? ஏன் அன்பழகி கூப்பிட்டதான் தப்பு சொல்லியே. இருந்தாலும் நாங்களும் உன் ஃப்ரெண்ட் இல்ல, இன்னும் சூப்பரா பேசணும்ல. நீங்க என் ஃப்ரெண்டு தான், நான் ஒன்னும் தப்பு சொல்லலையே. எல்லாரும் பார்க்க வந்துகிட்டு போய்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பேச முடியல.
என்னடா இருந்தாலும் நாங்க தான் உன்னோட ஃப்ரெண்ட் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்க கூட தான் சுத்திட்டு கடந்த கல்யாணம் ஆயிட்டதுனால உன்னை கூப்பிட்டு வந்து இங்க விட்டுட்டாங்க அதுல இருந்து எங்களை நீ கண்டுக்க மாட்டே தெரியுமா இருந்தாலும் அதெல்லாம் நாங்க மனசுல வச்சுக்காம எங்க அன்பழகிக்கு ஒரு புள்ள பிறக்க போதுன்னு எம்மா ஆசை ஆசையா பார்க்க வந்திருக்க தெரியுமா பாப்பா பெரிய மனுஷங்க போலயே. ஏலே மணி பயல லில்லி புள்ள இம்மா பேச்சு பேசுவீங்களா நீங்க? என் பிள்ளைக்கு இந்த வயசுல கூட இந்த பேச்செல்லாம் பேச தெரியலையா? எத்த எங்க கூட தான் உங்க பொண்ணு இருந்தது நாங்க பேச கத்து கொடுத்துட்டு தான் கடந்தோம் ஆனா அந்த பிள்ளை எங்க கத்துக்குச்சு கடைசி வரைக்கும் எங்களையும் குழந்தையாக்க தானே ட்ரை பண்ணிக்கிட்டு கிடந்தது ஆனா நாங்க அது கூட சேர்ந்தாலும் விவரமா தானே இருக்கோம். அது சரி எங்க பிள்ளை இப்படியே இருக்கட்டும்டா. உங்களுக்குலாம் ஓவர் விவரம்னா மாமா நீ போய் அந்த தாத்தா கூட எல்லாரும் கூடயும் பேசிட்டு உட்காந்துருக்க உங்களுக்கு என்ன இங்க வேலை பொண்ணை பாத்தீங்கல்ல கிளம்புங்க. இதுக்கு மேல நம்ம அங்க இருந்தோம் தூக்கிட்டு போய் நம்மள விட்டுட்டு வந்துருவானுவோம். சரி நான் அங்க போய் உட்காந்து மாமா கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏலே நான் உங்களை பார்த்தேன்டா உங்கள்ட்ட பேசணும் தாண்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டுல ஒரே விருந்தாடியா இருக்காங்கல்ல எல்லாரும் வந்துட்டு போயிட்டு கிடக்குறாங்கல்ல அதனால தாண்டா நான் சொன்னா புரிஞ்சுக்குங்க. நல்ல பிள்ளைங்க சரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இப்ப வரேன். ஏலே என் பேத்தி மாசமா இருக்கா அவ மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதீங்கண்ணா. நாங்க மனசை கஷ்டப்படுத்துறோம் அப்படிதானே கேள்வி அப்ப எங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவ்வளவுதானா நாங்க அதுக்கு ஒரு நியாயம் கேட்க கூடாதா? ஏலே கேளுங்கடா அதுக்கு ஏன்டா இப்ப ஒரே வழியா கேட்டுக்கிட்டு நிக்கிறீங்க? புள்ள சந்தோஷமா இருக்குல்ல விடுங்களா. சரி பாவப்படுறோம் எங்க அன்பழகிக்கு வேற குட்டி அன்பழகி வர போகுது அதனால நாங்க சந்தோஷப்படுறோம்னா பாரு அன்பழகி நாங்க இப்ப இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போறோம் அப்படின்னா நீ தான் விளையாட வரல நாளை பின்ன உனக்கு புள்ள பிறந்துச்சுன்னு வச்சுக்கோயா நாங்க தூக்கி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் பாத்துக்க அந்த புள்ளையும் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம்ல எதுவும் கற்பனை பண்ணிக்கிட்டு நிக்காத. அடப்பாவீங்களா ஆமா அருள் மாமா அன்பழகி விளையாட வரும்னு சொல்லி தானே கட்டி கொடுத்தீங்க ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் விளையாட இந்த வீட்டுல இருக்கிறவங்க அனுப்பவே இல்லை தெரியுமா? அதேதான் நான் இப்பவே சொல்றேன் இந்த புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்க அனுப்புனாலும் அனுப்பலனாலும் நீ தூக்கி எடுத்துட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துடணும் பாத்துக்க. இல்லன்னு வச்சுக்க அருள் மாமா வாங்கிட்டையும் பேச மாட்டேன் பாத்துக்க. சரிடா புள்ள பெத்துக்கிறதுக்கு அன்பழிக்கு நம்ம வீட்டுக்கு வரும்ல அப்ப திருப்பி அன்பழிக்க மட்டும் அனுப்புவோம் புள்ளைய நம்மளே வச்சுப்போம். இதுவும் நல்ல யோசனை நம்ம ஒண்ணு புள்ளைய தர தேவையில்ல இந்த வீட்டுக்கு அனுப்புனா தர மாட்டாங்களே திரும்ப நம்ம அன்பழியோ எப்படி கொடுக்காமலே இருக்காங்க அதே மாதிரி அந்த புள்ளையும் கொடுக்கலன்னா என்ன பண்றது? இது நல்ல யோசனை நம்ம வீட்டுல வச்சுப்போம். டாக்டர் மாப்பிள்ள சண்டைக்கு வந்தா என்ன பண்றது? அவரு சண்டைக்கு வந்தா நான் பேசிக்கிறேன் அருள் மாமா அந்த அன்பழிக்கு புள்ளைய கட்டி கூட்டிட்டு வரும்போது என்ன சொன்னாரு? நீங்க எப்ப விளையாட கூட்டாலும் அன்பழிக்கு வரும் நீங்க எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம் எப்ப வேணாலும் கூப்பிட்டுட்டு போலான்னு சொன்னாரு ஆனா பொண்டாட்டிய வெளியில அனுப்பலையே அவரு. ஏலே அவர் ஒன்னும் அனுப்பாமல்லடா எனக்கு வரதுக்கு நேரம் இல்ல. அப்பா மாமா மேல தப்பு கிடையாது உன் மேலதான் தப்பு. ஏலே என் மேலேயும் தப்பு கிடைக்காதுடா. நான் ஏதோ கல்யாணம் பண்ணா வீட்டுல இருப்போம் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே தான் இருப்போம் விளையாடலாம் வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்த உடனே இந்த வீட்டோட பெரிய மருமகன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? பொறுப்பு நிறைய இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? அதனால நான் ரொம்ப பொறுப்பா இருக்க வேண்டியதாயிடுச்சு விளையாடலாம் வர முடியல தெரியுமா? அது சரி எங்க அன்பழகி பெரிய மருமகள் ஆயிட்டாளா? அட ஆமா உமாக்கா பெரிய மருமகன்னு சொல்லிட்டாங்களா அதனால பொறுப்பா இருக்க வேண்டியதா இருக்கு. சரி நீங்களாம் பேசிக்கிட்டு இருங்க நாங்க இப்ப வரோன்னு. ஏலே இல்ல எங்க போறீங்க? அங்க லட்டு பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க எங்களை சாப்பிடுன்னு தான் சொன்னாங்க நாங்க போய் அன்பழகி கிட்ட பேசிட்டு வந்து சாப்பிடறோம்னு சொன்னோம் அதனால போய் சாப்பிட்டு வரோண்ணா. பெரிய மனுஷங்க 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசிப்போம் பஞ்சாயத்தை. அத்தை போய் சாப்பிட்டுட்டு வந்துருவண்ணா அது வரைக்கும் அன்பழகிய பத்திரமா பாத்துக்க வந்து மீதி இருக்கிற கேள்வி எல்லாம் கேப்பம் பாத்துக்க. கேளுடா அன்பழகி இங்கேதான் கடப்பா என்னன்னா மாப்பிளையும் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீ கேள்வி கேளு யாரு குறை சொல்ல போறான்? நான் கேப்பேன் போயிட்டு வரேண்ணா. அன்பழகி உடம்ப பார்த்துக்கணும் வெள்ளாட்டு பிள்ளை அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. மகா நீயும் தான் மகா உன்னையும் நீ தான் பார்த்துக்கணும் எங்க அன்பழகியும் நீ தாம்மா பார்த்துக்கணும். சரிங்கக்கா. ஜூன் ஜூலை மாதத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் ஜூனியர் சூரியன் கையில் கிடைக்கும் ஆனம் பாராசூட் கட்டித்தான் விண்ணில் பறக்கும் ஆரஞ்சு கன்னத்தில் ஆப்பிள் போன்ற வண்ணத்தில் பால் நிலா விட்டுக்கொள் பாதம் பாதிக்கும் எந்த ஹார்மோன்கள் எல்லாமே துள்ளி கொதிக்கும் மீனுக்கு மீனுக்கு பாசி கண்டா சந்தோஷம் ஆணுக்கு அப்பாவா ஆனா சந்தோஷம். போதுண்டாடே ஏன்டா அப்படி வச்சு செய்றீங்க? ஆனா அண்ணன் டேய் சரவணா சொன்ன மாதிரியா அருள் கல்யாணத்துக்கு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டீங்கடா. ஏய் எல்லாரும் ஏன் சரவணனை கிண்டல் பண்ணாதீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் கிண்டல் பண்றானுங்கம்மா. ஏய் ஆனா வாழ்ம்பு தாங்க முடியலடா. இவன் உன் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டு இவன் பேசுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு நாங்களாம் எவ்வளோ ஷாக் ஆனோம் தெரியுமாடா? ஏன்டா நீங்களே பேசும்போது நான்லாம் பேசக்கூடாதா? வானாண்டா தேவையில்லாம அவன்கிட்ட வாய விடாதீங்க அதுவும் சரவணன் வேற கூட இருக்கான் எக்ஸ்ட்ரா பேசுவான்டாவன். அழும்பு கட்டி அடிக்கிறீங்கடா. பால்கனி வேற பத்த மாட்டுது உங்களெல்லாம் ஃப்ரேம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. என்னன்னா பால்கனியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை வேற லொக்கேஷன் வேணா செட் பண்ணிக்கலாம். ஆள் இன்னும் சேர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அது சரி, எனக்கு தெரிஞ்சு வீட்டையே இடிச்சிட்டு திருப்பி ரீமாடுலேஷன்ல தான் கட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்க 2 பேரும் ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டோம். குழந்தை வரப்போகுது. அதெல்லாம் கரெக்ட் தான். இன்னும் உங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி அதுங்களுக்கெல்லாம் புள்ள பிறந்தா வீடு பத்தாது போலயேடா. அப்படித்தான் நினைக்கிறேண்ணே. டேய் டேய், ஏன்டா அழும்பு கட்டி அடிக்கிறீங்க? உங்களுக்குலாம் பொண்ணு ரெடியாடா முதல்ல? டேய் அட்மின், எனக்கு ஒரு பொண்ணு கோத்து விட்டுருச்சு. ஓ மை காட். சோடா புட்டி ரிஷி, உனக்கே பொண்ணு செட் ஆயிடுச்சா? ஏப்பா ஜெகனே, நீ பார்க்கறதுக்கு ஆள் ஸ்மார்ட்டா தானே இருக்க? உனக்கு என்ன ஏன் இந்த அட்மினு எந்த பிள்ளையும் கரெக்ட் பண்ணி விடலாம்? டேய் சின்னு, உனக்கே தெரியுதுல்லடா, நம்ம கேங்லே இப்போ நான் மட்டும்தான்டா சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்கேன். மற்ற எல்லாரும் பேரோடு தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இன்க்ளூடிங் நீ கொண்டே பேரோடு தான்டா சுத்திக்கிட்டு இருக்கேன். புரியுது உன் கஷ்டமும். பட் பிளான் இல்லாத இருக்க மாட்டாங்க. எப்படியும் கொண்டு வருவாங்கன்னு நம்பிக்கையோட இருந்து தானே ஆகணும். வேற வழி இல்லையா? ஆனா அண்ணன் சரவணா 2 பேரும் ஒரே டைம்ல குட் நியூஸ் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கலடா. டபுள் சந்தோஷம்ண்ணா. டேய் நாங்களே எதிர்பார்க்கலடா. இது கோ இன்சிடென்ட். இன்சிடென்ட்டோ எந்த இன்சிடென்ட்டோ, பட் தம்பிங்க எல்லாரும் ஹாப்பி. அண்ணனுக்கும் குழந்தை பிறக்கும் போது, எங்க ஃப்ரெண்டுக்கும் குழந்தை பிறக்க போதுன்னு. சந்தோஷம்லாம் கரெக்ட் தான். ஒருத்தனா கல்யாணம் பண்ணுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் இவன் கல்யாணத்தை முடிச்சு விடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும். அப்பதான்டா ஒரு கடமையே முடியும். அதுக்கப்புறம் டெலிவரி நடந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்ப எல்லாருக்கும் இந்த 10 மாசத்துலயே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலான் இருக்கியா? டே யோசிச்சுட்டுலாம்ல, முடிவே பண்ணிட்டேன்னா இந்த 10 மாசத்துல ஒருத்தனுக்கு கல்யாணம் சொல்லிட்டேன். ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் ஃபேமிலிக்குள்ள கமிட் ஆகுங்க. அண்ணன் எனக்கு பொண்ணு. ஏய் நான் தான் சொல்லிட்டேன்ல, 9 மாசத்துல எல்லாருக்கும் கல்யாணம்னு. நீ தான் எங்க விருப்பப்படி பொண்ணு பார்க்க சொல்லிட்டியாமே. ஸோ தாத்தா அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு. அத்தை மாமாட்ட கூட சொல்லியாச்சு. ஸோ உனக்கு பொண்ணு தேடுறது அவங்களோட பொறுப்பு. சொல்லப்போனா எங்களோட பொறுப்பு தான். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க பாக்குறோம், அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பார்க்கட்டும். உனக்கும் ஒரு பொண்ணை பாக்குறோம். கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றோம். ஏன்னா ஒண்ணு பண்ணுங்களேன், வசந்துக்கும் நம்ம அருளண்ணாக்கும் ஒரே ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ற மாதிரி ரிஷிக்கு, ஜெகனுக்கு, வினோத்துக்கு 3 பேருக்கு ஒரே ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணிடுங்களா? டேய் நீ சொல்றது கரெக்ட் தான். எல்லாரும் அந்த மாதிரி யோசிப்பாங்க தான். பட் அட்மின் பாவண்டா, 2 கல்யாணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறான்னு இப்பவே திக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. இதுல போய் உங்க 3 பேருக்கு ஒரே ஸ்டேஜ்ல கல்யாணம் வைக்க சொன்ன என்ன செருப்பு கொண்டே அடிக்கண்டா. உண்மைதானே, பட் பாரு, சின்னுவை இன்ட்ரோ பண்ணாங்க. சின்னுன்னு ஒரு கேரக்டர் இருக்கிறது கிட்டே நாங்களாம் ஷாக் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் சொல்றான் சின்னுக்கும் சேர்ந்துதான் என்கேஜ்மெண்ட், சின்னுக்கும் சேர்ந்துதான் கல்யாணம் அப்படின்லாம் சொல்றானுங்கண்ணா. இந்த 3 கல்யாணத்தை மட்டும் அட்மின் நடத்தலையா? அதுபடி இருக்கும்போது எங்க 3 பேருக்கு கல்யாணம் பண்றதுல என்னென்ன பிரச்சனை? ஏய் பொறாமையில பொங்காதீங்கடா. அப்படித்தான்டா பொங்க முடியும். ஆண் பாவம் பொல்லாதது. டேய் நானும் ஒரு ஆண் தான்டா. என்னோட பாவமும் பொல்லாதது தான். அதானே டேய், நீங்களா எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் என் சின்னுவும் சொல்லிட்டேன். தேவையில்லாம என் சின்ன லைஃப்லலாம் கிராஸ் டாக் பண்ணாதீங்கண்ணா. என் சின்னுக்கு வசந்த் கூட தான் என்கேஜ்மெண்ட் சொல்லிட்டேன். அதை யாராலையும் மாற்ற முடியாதுண்ணா. ஏண்டா நீ சரவணனை யாருக்குமே விட்டு தர மாட்ட, அவனை விட்டு நவரவும் மாட்ட. அப்படி இருக்கும் பொழுது இந்த சின்ன எப்படா விட்டுட்டு இருக்க? அதே எனக்கும் பொறாமையா தான் இருக்கும். அப்பப்ப இவனுங்க 2 பேரும் பேசலாம். பட் என்ன பண்றது, எனக்கு முன்னாடியே என் சரவணன் தனியா இருக்கும் பொழுது சின்ன வயசுல இருந்து அவன் கூட அவன் தான் இருந்திருக்கான். அந்த ஒரே காரணத்தினால அவனுக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்கேன்னு. அதானே பார்த்தேன், 2 பேரும் பிரியவே மாட்டீங்களேடா. உங்க 2 பேருக்கு நடுவுல வினோத் அஜய் 2 பேர் இருந்தாலும் சரவணன் நீ விட்டு தர மாட்டியே. அவன் கூடவே தான் உட்காந்துருப்ப, அவன் மடியிலே தான் படுத்து தூங்கிட்டு இருப்ப. கிட்டத்தட்ட காலேஜ் ஃபுல்லா உங்க 2 பேரும் லவ்வர்ஸ்னே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவன் எப்படா உள்ள வந்தான்னு நான் யோசிச்சேன். அவன் எனக்கு முன்னாடியே அவன் லைஃப்ல வந்துட்டான். அதனால ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அண்ணன் பொம்பளை பிள்ளை வேணுமா ஆம்பளை பிள்ளை வேணுமா? எனக்கு பொம்பளை பிள்ளை தான்டா வேணும். நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். பிறக்க போகிறது பொம்பளை பிள்ளை தான் நான் மைண்ட்ல ஃபிக்ஸும் பண்ணிட்டேன். எனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் பார்த்துக்க. என்னென்ன நாங்களே டாக்டர்ஸ், நாங்க கன்ஃபார்ம் பண்ணவே இன்னும் மாசக்கணக்காகும். அப்படி இருக்கும்பொழுது நீ என்ன பிரெக்னன்சி கிட்லயே செக் பண்ணிட்டியா? டேய் அப்படிலாம் கிடையாது. என்ன போல் வாழ்க்கைன்ற மாதிரி நான் இப்போலேருந்தே யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பொண்ணு தான் பிறப்பானே, அதனால பொண்ணு தான் பிறப்பண்ணே. அது எப்படின்னா பொண்ணுதான் நீயும் முடிவு பண்ணிட்ட? ஆமா பொம்பளை பிள்ளை வேணும்னு நீ ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குடா. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓ அன்னி கேட்கும்போது காரணத்தை ரிலீஸ் பண்ணலான்னு இருக்க அப்படித்தானே? அப்படியும் சொல்லலாம். அது சரி. டேய் சரவணா சொல்லுடா சின்னும். அஸ்வின் அண்ணா அவருக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு சொல்லிட்டாரு. உனக்கு என்ன பிள்ளைடா வேணும்? அதை தான் கேட்டால் தெளிவான ஆன்சரே சொல்ல மாட்டேன்டா சின்னும். நீயாவது கேளு, ஆன்சர் கரெக்டாக சொல்கிறானு பார்க்கலாம். சொல்லிட்டான். உனக்கு என்ன குழந்தை வேணும்? ஏய் என்னதான் நம்ம டாக்டர்ஸாக இருந்தாலும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்க கூடாது சொல்லிட்டேன். அது யார் ஸ்கேன் பார்க்கும்பொழுது அன்பழகியோ இல்லை மகாண்ணி ஸ்கேன் வரும்பொழுதோ யாரும் தெரிஞ்சுக்கவும் கூடாது. அப்படியே தெரிஞ்சுக்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்துட்டாலும் எங்கள்கிட்ட சொல்லவும் கூடாது. சரிங்க சார், நம்ம ஜெண்டர் பார்க்க தேவையில்ல, அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே எங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம். போதுமா? ஸ்கேன் மோஸ்ட்லி நாங்க எடுக்கிற மாதிரி வராதுடா. இசையோ இல்ல ஸ்ரீநிதியோ எடுக்கிற மாதிரி தான் வரும். எமர்ஜென்சி அவங்க 2 பேரும் இல்ல அப்படின்ற பட்சத்துல தான் நாங்க ஸ்கேன் பார்ப்போம். அதெல்லாம் விட்டுன்னா நீ உன்னோட விருப்பத்தை சொல்லு. உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா?
டேய் சீரியஸாக நான் இப்படி ஒரு ஆன்சர் சொன்னா நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என் மைண்டுக்குள்ளே அண்ணன் சொல்கிற மாதிரி பையனும் வரல பொண்ணுன்னு வரல, ரெண்டு பேருமே மைண்டுக்கு வராங்க. ஏய் நீ என்ன பிரெக்னன்சி கிட்ல ட்வின்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஏய் அப்படிலாம் இல்லைடா, இருந்தாலும் எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது. பையன் பொண்ணு ரெண்டுமே தான் மைண்டுக்கு வருது, பையன் பொண்ணுன்னு தனித்தனியாக எனக்கு தோணலடா. இந்த ஆன்சர் தான் பைத்தியக்காரன் கன்ஃபார்ம் ஆனதுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் டிசைனாக கேட்டு பார்த்துட்டேன், அதுக்கு ஆன்சர் சொன்ன பாடில்ல. சரி நீங்கள் கேட்டாலாச்சும் உண்மையை சொல்லுவான், சின்ன கேட்டாலாச்சும் உண்மையை சொல்லுவான் வாயை திறந்து அப்படின்னு பார்த்தா திரும்பவும் அதே மாதிரி தான்டா பேசுகிறான். உண்மையாவே உனக்கு தோணலையாடா? எனக்கு தோணலையான்னு கேட்டால் பையனா பொண்ணான்லாம் தோணலை, பையன் பொண்ணு ரெண்டு பேரும் தான் மைண்டுக்கு வராங்க. நான் தான் சொல்லிட்டேனே, பையன் பொண்ணுன்றதை தாண்டி எனக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் ஓகே தான், ஆரோக்கியமாக பிறக்கணும் அது போதும். ஏன்டா இத்தனை டாக்டர்ஸ் இருக்கும், ஸோ அண்ணன் பிள்ளையும் ஃப்ரெண்டு பிள்ளையும் சும்மா ஜம்முன்னு வெளில எடுக்க மாட்டோமாடா ஆரோக்கியமா? அதெல்லாம் எந்த குறையும் வராமல் பார்த்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மானிட்டர் பண்ண தானே போகிறோம். அதையும் தாண்டி தாத்தா பாட்டி அனுபவத்துக்குலாம் நம்ம ஒன்றுமே கிடையாதுடா. அவங்க ரெண்டு பேர் அப்பா அம்மா எல்லாரும் கூட இருக்க போகிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருந்து குழந்தை பெற்றுக்கிறதே ஆரோக்கியமான குழந்தையாக தான் இருக்கும், மனநிறைவான குழந்தையாக தான் இருக்கும். அதையும் தாண்டி டாக்டர்ஸாக நம்ம பார்க்குற ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையிலடா வில்லேஜில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாரம் தான். ஸோ கண்டிப்பாக அஜய் சொல்கிற மாதிரி அதுதான் உண்மை. தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் இருக்கிற ஒரு குடும்பம், கூட்டு குடும்பம். அதுவும் சாப்பாட்டுக்கு ஆரோக்கியத்துக்கும் குறை கிடையாது, அன்பான வார்த்தைக்கும் குறை கிடையாது. இந்த அட்மாஸ்பியரில் பிறக்கிற ஒரு குழந்தை கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் விருப்பப்படி குழந்தெல்லாம் ஆரோக்கியமாக தான் பிறக்கும். பட் நாங்கள் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ண மாட்டீங்களே. டேய் சீரியஸாவேடா எனக்கு தோணலடா. அப்படி தோணா சொல்ல போகிறேன், உங்கள்கிட்ட நான் ஏன்டா மறைக்க போகிறேன்? டேய் ஆண் பெண் ஆன்சர் சொன்னா அதானே உன் பொண்டாட்டி ஆன்சர் சொல்லியிருப்பாங்கல்ல. அவ ஸ்டார்டிங்லேருந்தே குட்டி டாக்டர் தான் சொல்லுவா. அதனால எனக்கு குட்டி டாக்டர் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ குட்டி சரவணன் தான் பிறக்க போறான். ஏய் எனக்கு தெரியல, நீங்க அவ என்ன ஆன்சர் சொன்னான்னு கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு தெரியாதுடா. பட் பொம்பளை புள்ள வேணும்னு தான் தோணுது. அண்ணன் பொம்பளை புள்ள தான் வேணும்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறதுனால தான் உங்ககிட்ட நாங்கள் ஆம்பளை பிள்ளைய டிமாண்ட் பண்றோம்னு. சரிம்மா, சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, நம்ம கூட வந்தவங்களாம் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு நான் போய் கவனிக்கிறேன்னா. ஆமாம் ஆமாம், கூட இருந்து பார்க்கணும்ல. கூப்பிட்டுட்டு வந்தவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்ம தான் பார்க்கணும். மாப்பிள்ளை வீட்டில் நல்லா தான் பார்த்துப்பாங்க, இருந்தாலும் நம்மளும் ஒரு இட்ட போய் பார்க்கணும்ல. போய் பாரு. சரிங்க அத்தை. 2 பேரும் நல்லா சாப்பிடணும். சரி. 2 பேரும் அத்தை மாமா அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதுபடி நடந்துக்கணும். சரி. என் தங்கம் ரெண்டும் என்ன ஆசைப்பட்டாலும் அந்த விருப்பத்தை அண்ணன்கிட்ட சொல்லணும். அண்ணன் தான் உங்க விருப்பம் மொத்தத்தையும் நிறைவேற்றுவேன். சரி. கைத்து புள்ளத்தாச்சி எது ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரி நேரத்துல வாங்கி கொடுக்கணும். அவ ஆசைப்பட்டதை கூட இருந்து பார்த்து பார்த்து செய்யணும். இதெல்லாம் பாட்டி சொல்லியிருக்கு. சரி. எப்ப எது வேணும்னாலும் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடிங்க. அண்ணன் எந்த வேலை இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு என் தங்கச்சிங்க விருப்பத்தை நிறைவேற்றத்துக்கு ஓடி வந்துட மாட்டேனா? சரி சரி சரி. அச்சோ, என் தங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாளா? ஆமாண்ணே, ஸ்கூலுக்கு கூப்பிட போனோடனே என் வாய் சும்மா இல்லாமல் இந்த மாதிரி குட்டி பாப்பா வர போகிறாங்கன்னு சொல்லிட்டானே. அவ்வளோ அவசரம் அவளுக்கு வீட்டுக்கு வரதுக்கு. பின்னா என் அந்த குட்டி அக்கா போயிட்டாளா? இந்த ஸ்கூல்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அடம் பிடிச்சிட்டு இருந்தால. நான் தான் பின்னாடி வழியாக கூப்பிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கை கால்லாம் கழுவி விட்டு கூப்பிட்டு வரேன். நான் அப்படியே போகணும், அம்மாவை பார்க்கணும், மாமாவை பார்க்கணும், எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரே ஆட்டம். பின்னா என் தங்கத்துக்கு ஆசை இருக்காதா அம்மாவெல்லாம் பார்க்கணும், குட்டி பாப்பா தம்பியெல்லாம் பார்க்கணும்னு? நல்லா சொல்லுன்னு அருள் மாமா, நான் அக்கா வைட்டல. எவ்வளவு பெரிய அக்கா. ஆமா ஆமா, இவ எவ்வளவு பெரிய அக்கா வாயிட்டா, பெரிய மனசு இல்ல. அம்மா, நான் மட்டும் தான் அக்கா என்ன? எனக்கு இதுக்கப்புறம் பிறக்க போற எல்லாருமே தம்பி பாப்பானா. நான் தான் எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கணும்னு பாட்டி சொல்லிட்டாங்கல்ல. வந்து தங்கம் இங்க வாடி. உள்ள மூஞ்சில எம்பிட்டு சந்தோஷம். அருள் மாமா, ஆனா ஒரே ஒரு விஷயம் தான். என்ன சொல்ல போற என் அந்த தங்கம்? எத்தனை பேர் பாப்பா தம்பி வந்தாலும் நான் பாத்து பண்ண. சரிடி தங்கம், நீ பார்த்து பண்ணா தெரியுமே. ஆனா மாமா கிட்ட ஏதோ சொல்லல வர. அதுதான் எத்தனை பாப்பா தம்பி வந்தாலும் இந்த நந்து குட்டி பத்திரமா சமத்துக்குள்ளேயே பாத்துப்பான். ஆனா எத்தனை பாப்பா தம்பி வந்தாலும் இந்த நந்து குட்டி தான் மாமாவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன. அடி பாவி, எப்படி ஒரு பாயிண்ட் சொல்ற பத்தியாண்ணா? என் தங்கம் ஆசைப்படுறது கரெக்டு தானே. என் தங்கச்சிகளுக்கு இதுக்கப்புறம் எத்தனை புள்ள பிறந்தாலும் எத்தனை தம்பி பாப்பா வந்தாலும் என் நந்து தங்கம் தானே மாமனுக்கு ஃபர்ஸ்ட். அப்படினால சொல்லு மாமா. ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது, மாமாவுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அப்படியா இல்ல, மாமாவுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் என்ன. சரிடி தங்கம், நீ தான் ஃபர்ஸ்ட். உன் தம்பி பாப்பாலாம் பிறந்தாலும் நீ தான் உன் மாமனுக்கு ஃபர்ஸ்ட், எங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட். போதுமா? சரி அம்மா, வந்து உங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்ட, தம்பி பாப்பாலாம் உள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட, போய் உங்க அப்பாவெல்லாம் பார்த்துட்டு வரியா? நான் போய் பார்த்து எல்லார்கிட்டயும் திரும்ப சொல்லிட்டு வரேன் தம்பி பாப்பா உள்ள இருக்குன்னு. போங்க போய் சொல்லிட்டு வாங்க அண்ணன். சரியான வாளுண்ணே, எப்படி சொல்றா பாத்தியா? சின்ன புள்ள தானம்மா, அப்படிதான் இருப்பா.
அப்படி இல்லை இசை, அவளுக்கு தம்பி பாப்பா வர்றது சந்தோஷமா இருந்தாலும் இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். இந்த மாதிரி பெரிய பிள்ளைங்க இருக்கும்போது அதுங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசுல அவங்க அம்மாவோ இல்லை அத்தை வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க மாசமா இருந்தாங்க அப்படின்னாலோ நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம்ல, இந்த மாதிரி குட்டி தம்பி பாப்பாலாம் வரப்போறாங்கன்னு. நம்ம அதிகமாக அந்த குழந்தைங்கள பற்றி பேசுறதுனால இருக்கிற அந்த குழந்தைங்கள நம்ம மறந்துட்டோமோன்னு குழந்தைங்க யோசிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும், நம்ம தான் அதுங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். ஏலே அருளே, சொல்லு பாட்டி. நண்டு புள்ள அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு கஷ்டப்படல, அதே போல இந்த வீட்ல இருக்காங்க எல்லாரும் பாசத்தை மறந்துடுவாங்கன்னு கஷ்டப்படல. உன் தங்கச்சிங்க மாதிரியே உன் பாசத்தை தாண்டா அவளும் போட்டி போடுறா. யாருக்கிட்டையாவது ஏதாவது பேசினாலா பாரு, புள்ள இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மகா கிட்டையும் அன்பழகி கிட்டையும் வந்தாளா பாரு. பிள்ளைக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கும்டா. என்னதான் மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்திருந்தாலும் அன்பழகி மகாவை பார்த்தோன்னே ஓடியாந்து மடியில உட்காந்துப்பா. ஆனா இன்னைக்கு செய்யல பத்தியா? அட ஆமா பாட்டி, மடியில உட்கார்லையா? ஏன் மடியில கூட வந்து உட்கார்லையா? ஆமா பாட்டி, நான் கூட கூப்பிட்டல, அவ தள்ளியே தான் உட்காந்துருந்தா. நாங்க 2 பேரும் கூட்டாலும் கூப்பிடலானாலும் அவ வந்து மடியில உட்காருவா பாட்டி. நீ சொல்ற மாதிரி அவன் மடியில வந்து உட்காரலையா? அதைத்தான் நானும் சொல்றேன், பிள்ளை மடியில வந்து அவ்வளோ சீக்கிரம் உட்காராது. இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சா, அதுவும் விவரம் கொஞ்சம் தெரிஞ்ச பிள்ளைக்கு தெரிஞ்சா அது கொஞ்சம் தள்ளியே தான் நிற்க பார்க்கும். நம்மளை கூப்பிட்றாங்களா கூப்பிடலையான்னு அது மனசு ஒரு தவிப்பு உள்ள இருந்துகிட்டு இருக்கும். அது அதுக்கு சொல்ல தெரியாது. நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு பாசமா வச்சுக்கணும், பாசமா பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்காயா, பிறக்க போற புள்ள மேல அதுக்கு இப்போவே ஒரு வெறுப்பு வந்துடும். என்னடா இது, இவங்கெல்லாம் அந்த புள்ள வந்ததுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு அந்த பிள்ளையை கொண்டாடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வேத்துமை வந்துடும். அந்த வேத்துமை வராம நம்ம தான் இப்பிலேருந்தே பார்த்துக்கணும். நந்து குட்டிக்கு மொத்த பேரும் பாசத்தை கொட்டி இவ்வளோ நாள் வளர்த்துட்டீங்க. இதுக்கப்புறமும் அந்த பாசம் அதிகமாகணுமே தவிர கம்மி ஆகக்கூடாதே. புரியுது பாட்டி. இங்கே பாரி யாருலே, நான் திரும்பவும் சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற எல்லாரும் பேசல, வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்கலன்னு அவளுக்கு தோணலை. நீ உன் தங்கச்சிங்க பக்கத்தில் உட்காந்துருந்த உடனே மாமா அங்கே போய் உட்காந்துருக்கு, நம்ம வந்தோடனே நம்மளை தூக்குள்ளன்னு அவன் நினச்சிருந்துருப்பா. நீ என்ன நினைக்கிற, நந்துக்குட்டி வந்து மடியில் உட்காருவான்னு? அதுதான் கிடையாது. உள்ள மனசு வேற மாதிரி ஏங்கியிருக்கும். நீ போய் அவள் எங்கே இருக்கான்னு பார்த்து தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் அங்கே எங்கன்னு வேடிக்கை காமிச்சிட்டு சந்தோஷமாக பேசிட்டு இங்கேருந்து போகிற வரைக்கும் அவளை நீ கையை விட்டு இறக்கக்கூடாது பார்த்துக்க. சரி பாட்டி, நான் இப்பவே நந்துக்குட்டி எங்க இருக்கான்னு பாக்குறேன், தூக்கி வச்சுக்கிறேன். அண்ணா எங்க பாசத்தை தாண்டன பாசம் வச்சிருவா போலையா? அதானே ஏடி, மாமன் பாசம் கிடைக்காம வளர்ந்த புள்ளடி இப்ப திடீர்னு மாமன் பாசத்தை அனுபவிச்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாமன் பாசத்தை போட்டி போட 2 வரப்போகுதுன்றப்ப அது மனசுல தோணிக்கிட்டு தானே இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நந்து குட்டிக்கு அப்ப 4-5 பேர் கிடக்குறானுங்க. ஆத்தாக்காரியா பாசம் கட்டுறதுக்கு நீங்க 4 பேர் கிடக்குறீங்க. இருந்தாலும் மாமன் ஒருத்தன் தானே இருக்கான். அந்த ஒரு மாமங்காரன் பாசத்தை தானே அவ முழுசா அனுபவிச்சிருக்கா. அதனால உங்க எல்லார் பாசத்தை விட அவன் பாசம் தான் அவளுக்கு வசதியா தெரியும். அதனால இப்போதைக்கு நந்துக்குட்டிய அவன் அணைச்சு வச்சுக்கிறது தான் நல்லது. புரியுது பாட்டி, நான் போய் அவளை தூக்கிட்டு வரேன். பாட்டி, உண்மையா அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அம்மா இதுக்கேண்டி வருத்தப்படுறவ இல்ல பாட்டி. நந்துக்குட்டி இவ்வளவு சொந்த பந்தத்தோட, அதுவும் அவளை புரிஞ்சுக்கிட்டு அவ இதுக்கெல்லாம் கஷ்டப்படுவா, இதுக்கெல்லாம் இப்படி இருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னு பார்த்து பார்த்து செய்றீங்க. அதுக்கெல்லாம் அவ கொடுத்து வச்சிருக்கணும் பாட்டி. இவ வேற ஒருத்தி வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்குறா. சும்மா கடடி யாருலே, நீ போய் அவ எங்க இருக்கான்னு பார்த்து தூக்கு. சரி பாட்டி. டே, கீழே கார் வர சவுண்டாக கேட்குதே. ஆமாண்ணா. ஏண்ணா யாரையாவது வர சொல்லியிருந்தியா? டே, அருள் வந்து எல்லாமே செஞ்சுட்டான். மகாவுக்கு அருள் தான் ஃபஸ்ட்டு, அதெல்லாம் கரெக்டு தான். பட் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு நினப்பு இருக்குடா, கிருஷ்ணாவை பார்க்கணும், ஸ்ரீநாத்தை பார்க்கணும்னு சொல்லி. அதனால் நார்மலாக கால் பண்ணி எல்லாரையும் வாங்க வீட்டுக்குன்னு மட்டும் சொன்னேன். மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலான்னு சொன்னேன். அதான். ஆமாண்ணா, கார்லேருந்து ஸ்ரீ அண்ணன், கிருஷ்ணா, அவங்க அம்மா, அண்ணி எல்லாருமே தான் வராங்க. ஆனால் சூப்பர்ண்ணா, அன்னிக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க. அந்த ஆள் ஃப்ராடு தான், அப்பனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் தான். ஆனால் அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்டா. அம்மா, ஸ்ரீ, கிருஷ்ணா, ரோஷினி எல்லாருமே நல்லவங்க. அவங்க எல்லாருமே மகாவை அந்த வீட்டு பொண்ணாக தான் பார்க்குறாங்க. மறுபடி அருளுக்கு சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட சொல்லலாம், அவங்களும் அப்படி வரணும்னு நினைக்கலாம். ஆனால் அந்த ஆளுக்கு அதெல்லாம் கண்ணை உறுத்துண்டா. அதுவும் சரிதான். இப்போதைக்கு நீ எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம்னு சொன்னதே நல்லதுதான். இதே நீ ஃபோனில் நியூஸ் சொல்லியிருந்தானு வச்சுக்கோயேன், அவங்களும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தோட வரலாமா வர வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கிருஷ்ணா வைஷ்ணவி கல்யாணம் வரைக்கும் அந்த ஆளுக்கு மகா இன்னைக்கு கிருஷ்ணா தான் அவங்க தம்பின்னு தெரியுன்றது தெரியாத வரைக்கும் நல்லது தானே. அதுவும் உண்மைதான். அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா வேறு மாதிரி யோசிப்பான். ஏற்கனவே கிரிமினலாக தான் யோசிக்கிறான். பொண்ணு கிட்டதே எதுக்குன்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணிகிட்டு இருக்கான். சரிண்ணா, நீ போய் பாரு, அவங்களாம் வராங்கல்ல, மகான்கிட்ட கூப்பிட்டு போய் காமி. அவங்கள வர சொன்னதை கூட அவகிட்ட சொல்லலடா. இப்போ அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை நான் கூட என் பொண்டாட்டி மூஞ்சில் பார்க்கணும். போய் பார்த்துட்டு வரேன்னு. போங்கண்ணே, போங்க. அண்ணா, தம்பி, அம்மா